சற்றுமுன் வெளியான தகவல். கேஸ் சிலிண்டர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சிலிண்டர் டெலிவரி செய்யும் டெலிவரி மேனுக்கு நாம் பணம் கொடுக்க வேண்டுமா? அதாவது மாடி வீட்டில் இருப்பவர்கள் சிலிண்டர் புக்கிங் செய்து வாங்குவதற்கு டெலிவரி மேனுக்கு தனியாக பணம் கொடுக்க வேண்டுமா? அதாவது இன்றைய காலகட்டத்தில் அனைவருடைய வீட்டிலும் சமையல் சிலிண்டர் உள்ளது. சிலிண்டர் வாங்குவது மிகவும் எளிதாகிவிட்டது. வீட்டில் இருந்து கொண்டே ஆன்லைனில் சிலிண்டரை முன்பதிவு செய்யும் வசதி எளிதாக இருக்கிறது. சிலிண்டர் முன்பதிவு செய்தவுடன் சிறிது நேரத்திலேயே டெலிவரி பாய் சிலிண்டருடன் வீட்டு வாசலுக்கு வந்து விடுவார்கள். அதேபோல சில நேரங்களில் அடுக்குமாடி கட்டிடங்களில் வசிக்கும் மக்களின் மனதில் சிலிண்டர் டெலிவரி விஷயத்தில் ஒரு கேள்வி உள்ளது. அதாவது உங்கள் 3வது அல்லது 4வது மாடியில் வசிப்பவராக இருந்தால் சிலிண்டரை கொண்டு வரும் டெலிவரி மேன் சிலிண்டர் டெலிவரியை மறுக்க முடியுமா என்று கேள்வி உள்ளது. அதே சமயம் சில இடங்களில் வாடிக்கையாளர்கள் 4வது மாடிக்கு சிலிண்டரை டெலிவரி செய்ய மறுப்பார்கள் அல்லது அதற்கு கூடுதல் பணம் கேட்பார்கள். இது போன்ற சூழ்நிலையில் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க நுகர்வோர் தங்கள் உரிமைகள் குறித்து முழுமையாக அறிவிப்பது முக்கியம். இதற்கான விதிமுறை இருக்கிறது. அதாவது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களில் வழிகாட்டுதல்களின்படி ஒரு நுகர்வோர் வீட்டு விநியோக விருப்பத்தை தேர்ந்தெடுத்து முன்பதிவு செய்யும் போது டெலிவரி கட்டணம் ஏற்கனவே அந்த டெலிவரி பில்லிலேயே சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது நுகர்வோரின் வீட்டுக்கு சிலிண்டரை டெலிவரி செய்வது டெலிவரி மேனின் முழு பொறுப்பாகும். அவர் இந்த வேலையை செய்ய மறுத்தால் அது விதிகளை மீறுவதாகும். ஒருவேளை சிலிண்டர் டெலிவரி மேன் சிலிண்டரை மாடிக்கு வந்து டெலிவரி செய்ய மறுத்தால் அல்லது அதற்கு பதிலாக கூடுதல் பணம் கேட்டால் நுகர்வோர் அவர் மீது புகார் செய்யலாம். இதற்காக அரசாங்கம் பல வழிகளை வழங்கியுள்ளது. கட்டணமில்லா எண் நீங்கள் 180023333555 என்ற எண்ணை அழைக்கலாம். எல்பிஜி அவசர உதவி எண் 1906 என்ற எண்ணிலும் புகார் செய்யலாம். ஆன்லைன் புகார் www.pgportal.government.in என்ற பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் புகாரை பதிவு செய்யலாம். இன்றைய காலகட்டத்தில் நுகர்வோர் உரிமைகள் குறித்து விழிப்புடன் இருப்பது மிகவும் முக்கியம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பெரும்பாலான மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அல்லது தாங்களாகவே வந்து சிலிண்டரை எடுத்துக்கொள்கிறார்கள். இது விதிகளை மீறுவது மட்டுமல்லாமல் இந்த போக்கை மேலும் அதிகரிக்கிறது. எனவே ஒவ்வொரு நுகர்வோரும் தனது உரிமைகள் பற்றி தெரிந்து கொண்டு டெலிவரி முகவரி சரியான சேவையை வழங்கவில்லை என்றால் புகார் செய்ய வேண்டும். உங்களுடைய வீட்டு மாடியில் இருந்தாலும் டெலிவரி மேன் சிலிண்டரை டெலிவரி செய்ய வேண்டும். நுகர்வோர் வீட்டு விநியோகத்திற்கு பணம் செலுத்தியிருந்தால் முழு சேவையையும் பெறுவது அவரது உரிமை. அத்தகைய சூழ்நிலையில் டெலிவரி செய்ய மறுப்பது அல்லது கூடுதல் பணம் கேட்பது முற்றிலும் தவறானது. அதற்கு எதிராக சட்டசபை நடவடிக்கை எடுக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் சிறை. வந்தாச்சு புதிய திட்டம். அதாவது கடந்த 26ஆம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதாவை தாக்கல் செய்தார். இந்நிலையில் கட்டாய கடன் வசூல் செய்வதை தடுப்பதற்கான இம்மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கட்டாய கடன் வசூல் செய்வதை தடுப்பதற்கான சட்ட முன் வடிவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். கடனை மிரட்டி கட்டாயமாக வசூலிப்பது, அவரின் குடும்பத்தினரை பின்தொடர்வது போன்றவற்றுக்கு எதிராக கடனை திருப்பி பெறுவதற்கான நெறிமுறைகள் கொண்டு வரப்பட்டன. இந்நிலையில் கட்டாய கடன் வசூல் செய்வதை தடுப்பதற்கான
மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பல தேவைகளுக்காக கடன் பெறுகின்றனர். அவசர தேவை, மருத்துவ காரணங்கள், வீடு கட்ட லோன் உள்ளிட்ட பல தனிப்பட்ட காரணங்களுக்காக கடன் வாங்குகின்றனர். கிரெடிட் கார்டு, சுய உதவிக்குழுக்கள் வாயிலாக தனிநபர் கடன், வீட்டுக் கடன், வாகனக் கடன் உள்ளிட்ட பல கடன்களை பெறுகின்றனர். தமிழ்நாட்டில் கடன் பெறுவது அதிகரித்துள்ள நிலையில் அதனை முறையற்ற வழியில் வசூலிப்பதாக குற்றச்சாட்டுகளும் அடிக்கடி வெளியாகி வருகின்றன. கடன் வழங்கும் நிறுவனங்கள் முறையற்ற வழியில் கட்டாய வசூலிப்பு முறைகளை மேற்கொள்வதாக புகார்கள் உள்ளது. இதனால் பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். கடன் பெறுபவர்களை தகாத வார்த்தைகளால் பேசுவது, அவர்களை தாக்குவது, வீட்டின் முன்பாக அமர்ந்து மரியாதை குறைவாக பேசி கட்டாய கடன் வசூல் செய்வது போன்ற செயல்களில் கடன் வசூலிப்பாளர்கள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது முன்னதாக கடந்த 26ஆம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து பண கடன்கள் வழங்கும் நிறுவனங்கள் கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை பிணையில் வர முடியாத சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்க இந்த மசோதா வழிகளை செய்துள்ளது. மேலும் இந்த மசோதாவில் வலுக்கட்டாயமாக கடனை வசூலிக்கும் போது கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடன் வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் போன்றவை இடம்பெற்றுள்ளன. அதேபோல கடன் பெறுவோருக்கும் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள ஊசல்களை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாளரை அரசு நியமிக்கலாம் என்பதும் புதிய திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது என ஏற்கனவே நிதி சுமையில் இருப்பவர்களிடம் கடனை வசூலிக்க சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுவோருக்கும் சிறை தண்டனை விதிக்க இம்மசோதா வழிவகை செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு தெரியப்பட்ட ஷேர் செய்யுங்கள்.